இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில குவாதலூப்பே அன்னையினுடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறோம். என்ன ஃபாதர், 2 நாளைக்கு முன்னாலதான் லொரேட்டோ அன்னையினுடைய விழா அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன இது குவாதலூப்பே அன்னை அப்படின்னு நீங்க கேட்கலாம். அன்பு மிக்கவர்களே, அன்னை மரியாள் உலகத்துல பல இடங்களில பல்வேறு பெயர்களால் பாசத்தோடும் அன்போடும் அழைக்கப்படுகிறாள். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த ஒரு இடம் தான் மெக்சிகோ தேசத்துல குவாதலூப்பே என்கிற ஒரு இடத்துல. அன்பு மிக்கவர்களே, கிபி 1531 ஆண்டு அங்கிருந்த ஒரு பழங்குடி இனத்தவர் யூவான் டியகோ என்று சொல்லப்படுகிறவர் அன்னை மரியாளுடைய இந்த அமலோற்ப திருவிழா என்பது ஸ்பானிஷ் அரசாங்கத்தின் கீழே டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி தான் வழக்கமாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆகவே அன்னை மரியாளுடைய இந்த அமல உற்பவியினுடைய விழாவிற்காக அவர் சென்று கொண்டிருந்த நேரத்துல அவர் சென்று கொண்டிருந்த அந்த மலைப்பாங்கான ஒரு பகுதியில ஒரு பெண் அவருக்கு காட்சியில தோன்றுகிறாள். அந்த பெண் இந்த யுவான் டியகோ என்பவரிடத்துல அவருடைய அந்த பழங்குடி இனத்து மொழியிலேயே பேச ஆரம்பிக்கிறார். அன்பு மிக்கவர்களே, அந்த யுவான் டியகோ அவர்களிடத்துல அன்னை மரியாள் தோன்றியதாகவும் அந்த இடத்துல அன்னை மரியாளுக்கு ஒரு ஆலயம் கட்டுவதற்காக அவர் பங்கு தந்தையிடம் யுவான் டியகோ அவர்களை அனுப்பி வைக்கிறார். முதலில் இந்த யுவான் டியகோ என்பவர் அன்னை மரியாள் தனக்கு காட்சி கொடுத்ததை பற்றி பங்கு தந்தை இடத்துல சொல்லுகிற நேரத்துல பங்கு தந்தை இவரை நம்பவில்லை. நம்பாமல் திரும்பவும் வருகிற நேரத்துல நீங்கள் அந்த பெண்ணிடத்துல ஏதாவது ஒரு அறிகுறியை கேட்டு வாருங்கள் அல்லது ஒரு அடையாளத்தை கேட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார். அன்புமிக்கவர்களே, மறுபடியும் 2வது முறை யுவான் டியகோ அந்த கரடு முரடான மலைப்பாங்கான பகுதியில வந்த பொழுது அன்னை மரியாள் மறுபடியும் அவருக்கு காட்சி தருகிறார். இந்த நேரத்துல யுவான் டியகோ, தாயே நீங்கள் யார் என்று கேட்கிற நேரத்துல நானே கடவுளின் தாய் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அன்புமிக்கவர்களே, அந்த நேரத்துல அடையாளத்தை யுவான் டியகோ கேட்ட நேரத்துல அன்னை மரியாள் அந்த வறண்டு போயிருந்த ரோஜா மலர்கள் வளர்வதற்கு வாய்ப்பே அற்ற அந்த வறண்ட மலைப்பகுதியில ரோஜா மலர்களை சேகரித்து வர யுவான் டியகோவை அனுப்புகிறார். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய மேற்போர்வையின் மீது இந்த யுவான் டியகோ அன்னை மரியாள் காட்டிய அந்த ரோஜா மலர்களை எடுத்துக்கொண்டு மறுபடியும் பங்கு தந்தை இடத்துல சென்று அன்னை மரியாள் அந்த இடத்துல அவருக்கான ஒரு ஆலயத்தை கட்ட சொன்னார் என்று மறுபடியும் சொல்லுகிற நேரத்துல பங்கு தந்தை அடையாளத்தை கேட்கிறார். அன்புமிக்கவர்களே, மிக எளிமையான படிப்பறிவு இல்லாத இந்த யுவான் டியகோ தன்னுடைய மேற்போர்வையை அந்த இடத்துல விரித்த நேரத்துல அந்த பகுதியில அந்த ஒரு தட்பவெட்ப நிலையில கிடைக்காத ரோஜா மலர்கள் இந்த யுவான் டியகோ அவர்களுடைய மேற்போர்வையின் மீது சிதறி விழுகின்றன. விழுந்த அந்த ரோஜா மலர்கள் அன்னையினுடைய ஒரு உருவப்படத்தை உருவாக்கியதாகவும் அந்த உருவப்படம் என்பது அன்னை மரியாள் அந்த பழங்குடி இனத்து பெண்ணை போலவே உடையணிந்து அந்த ஒரு கலாச்சாரத்துல வரையப்பட்ட ஓவியமாக அந்த ஓவியம் இருந்ததாம். அன்புமிக்கவர்களே, அந்த அதிசயம் நடந்து 500 ஆண்டுகள் ஆகியும் இன்றளவும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், கடவுளை நம்புகிறவர்கள், கடவுளை நம்பாதவர்களுக்கு இந்த ஓவியத்தினுடைய அந்த அழகு, இந்த ஓவியம் இன்னும் சிதைவுறாமல் இருக்கிற அந்த ஒரு அற்புதத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் இன்றைக்கு மெக்சிகோ தேசத்துல லட்சக்கணக்கான மக்கள் அன்னையினுடைய திருத்தலத்திற்கு சென்று தங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக 1000 புதுமைகள் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த ஏழை எளிய படிப்பறிவில்லாத யுவான் டியகோ மூலமாக மெக்சிகோ தேசத்துல லட்சக்கணக்கான மக்கள் கத்தோலிக்க விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றளவும் அன்னை மரியாள் ஒரு விசுவாசத்தின் அன்னையாக, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு தாயாக, நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு அன்னையாக, குவாதலூப்பே அன்னையாக அறியப்படுகிறார். இந்த அன்னையிடத்துல மன்றாடி ஜெபிப்பவர்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது மட்டுமே உண்மை. ஆகவே குவாதலூப்பே அன்னையினுடைய பரிந்துரையால் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் மிக சிறப்பான விதத்திலே நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கிற சிறு குழந்தைகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் இவர்கள் அனைவரையும் ஆசிர்வதிக்க உங்களுக்காக நானும் அன்னையிடம் ஜெபிக்கிறேன். நீங்களும் இந்த குவாதலூப்பே அன்னையிடத்துல உங்கள் குடும்பத்திற்காக பரிந்து மன்றாடி ஜெபியுங்கள். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை உயர்த்தி பேசுகிறார்.
இந்த மண்ணுலகில பிறந்தவர்களில் திருமுழுக்கு யோவானை போல பெரியவர் யாரும் இல்லை அப்படிங்கிற முதல் வாக்கியத்தை சொல்லிவிட்டு, இருப்பினும் விண்ணரசுல மிக சிறியவராக இருப்பவர் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் அப்படிங்கிற இரண்டாவது வாக்கியத்தை தருகிறார். அப்படி என்றால் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு இயேசுவினுடைய இறை ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கிற நீங்களும் நானும் இயேசுவினுடைய பிள்ளைகள் என்கிற ஒரே காரணத்திற்காகவும், இயேசுவினுடைய திருத்தூய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காகவும் நாம் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு இறைவன் நம்மீது அன்பு கூறுகிறார். நம்முடைய மனமாற்றத்திற்காக காத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கேள்விப்பட்ட இந்த யூவான் டியகோ என்று சொல்லப்படுகிற மனிதன் ஒரு சாதாரணமாக மனிதனாக இருந்தாலும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் இன்றைக்கு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். இதைத்தான் இறைவன் நமக்கு அன்பு செய்தியாக கொடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, திருவருகை காலத்துல இருக்கிற நாம், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்காக தயாரித்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாவ கரைகளை அகற்றிவிட்டு இயேசுவே நமது ஆண்டவர், இயேசுவே நமது மீட்பர், இயேசுவே என்னுடைய ஒளி, இயேசுவே என்னுடைய வாழ்வு அப்படி என்று இயேசுவை இறுக பற்றி வாழ்கிற பொழுது நாமும் நிலை வாழ்வை பரிசாக பெறுவோம். அன்புமிக்கவர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.